போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லெமன் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நல்லா ரோல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இதை வந்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இல்லை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஸோ அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லெமன் வந்து நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்படி கட் பண்ணும்போது அதில் இருக்க அந்த சாறு எல்லாமே ஃபுல்லாக வர்றதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து அதை நல்லா இந்த மாதிரி நல்லா அப்படியே உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சாறு எல்லாமே நல்லா அப்படியே ஃபுல்லாக நிற்கும். இப்போ நீங்கள் கட் பண்ண உடனே வந்து நீங்கள் பிழிஞ்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நார்மலாக வந்து லெமன் எடுத்து வச்சு கட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். நிறைய வந்து உங்களுக்கு சாரும் கிடைக்கும். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து அந்த சாறு எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் இப்போ எவ்வளோ கிடச்சிருக்குன்ட்டு, ஒரு லெமனில் இருந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லெமன் வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போது ஒன்று எடுத்து ஆஃப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் வந்து ஆஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வைக்கிறோம் இல்லையா? அதுக்கு இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வைக்கக்கூடாது. அப்படி இந்த மாதிரி ஹாஃபாக நம்ம வச்சுட்டோம், நார்மலாக கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து இந்த லெமன் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பாவோட மூடி இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நாள் ஆனாலும் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நார்மலாக மட்டும் ஸ்டோர் பண்ணாதீங்க கட் பண்ணிவிட்டு. ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பட்டாணி கொண்டைக்கடலை இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஊற வைக்கிறோம் இல்லையா? ஸோ இப்படி ஊற வைக்கும்போது இதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த டிப் இந்த மாதிரி நம்ம 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து குக்கரை விட்டு வெளியே வராது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வெந்துடும். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்து நம்ம என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பேக்கெட்டில் வாங்குவோம் இல்லையா? மசாலா ஜாமான் இது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுடுறோம். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து இப்போ நம்ம பொடி வகைகள் போடுறோம் அப்படின்னா அது என்ன பொடின்னு தெரியாது. அதே மாதிரி அது என்ன எவ்வளோ நாள் இருக்கும் அந்த எக்ஸ்பிரி டேட் தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த கவரில் வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும், அது என்ன பொடி அப்படின்ற நேமும் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து சாம்பார் பொடி, இடித்த சாம்பார் பொடி, இதில் வந்து டேட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அந்த பாக்ஸில் ஒட்டி வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வந்து உள்ள கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுட்டாலும் சரி, இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து தெரியும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.